உங்களுடைய கடந்த கால நன்னடத்தையற்ற சூழ்நிலைகள் மீண்டும் தலைதூக்கும். உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை. உங்கள் வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு பக்க பலமாக நிற்பார். ஆணி வேறாக நிற்கிறதே அவங்க தான். அவங்கள நீங்கள் எதிர்த்து பேசியோ இல்லை மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்களோ இல்லை அவங்க மனசங்கடத்தை ஏற்படுத்தினீங்கன்னா சாதனை வார்த்தைகளில் இல்லை, சாதனை செயல்பாடுகளில் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஒரு ஜாதகத்தில் குருவை காட்டிலும் பலம் பொருந்தியவர் சுக்கிரனாக இருந்து விட்டால் அந்த ஜாதகர் எப்பேற்பட்ட சிக்கலிலிருந்தும் வெளிவருவதற்கும் அனைத்து நண்பர்களையும் அரவணைத்து செல்லும் ஆற்றலையும் ஏற்படுத்துவார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். இந்த சுக்கிர பெயர்ச்சி பலன்களானது அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். எதுக்கு இந்த சுக்கிர பயிற்சி? ஒவ்வொரு தடையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, சுக்கிர பயிற்சியை பற்றி எதுக்கு இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் குருவை காட்டிலும் பலம் பொருந்தியவர் சுக்கிரனாக இருந்து விட்டால் அந்த ஜாதகர் எப்பேற்பட்ட சிக்கலிலிருந்தும் வெளிவருவதற்கும் அனைத்து நண்பர்களையும் அரவணைத்து செல்லும் ஆற்றலையும் ஏற்படுத்துவார். குரு நல்லவராக இருந்தால் குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், நல்ல நட்புகள் எல்லாம் அமையும். ஆனால் இந்த சுக்கிரன் நல்ல பவர்ஃபுல்லாக இருந்துட்டார்னா எதிரியை கூட சிரிச்சே தன்வசப்படுத்துவார். அதனால இந்த சுக்கிரன் ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா இந்த சுக்கிரனுக்கு மட்டும்தான் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க வைக்கும் அந்த சஞ்சீவனி மந்திரத்தை தெரிந்து கொண்டிருந்தவர் சிவபெருமானுக்கு அப்புறம். சிவபெருமானுக்கு அப்புறம் இந்த சுக்கிரனுக்கு மட்டும்தான் அந்த மந்திரம் தெரியும். அதனால தான் எல்லாருமே அவர் கொஞ்சம் பயப்படுவாங்க அவர்கிட்ட. இந்த சுக்கிரன் உங்களுக்கு ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் கோச்சார ரீதியாக பல இடங்கள்ல இருந்தால் நற்பலன்களை ஏற்படுத்துவார். சில இடங்கள்ல இருந்தால் சங்கடங்களை ஏற்படுத்துவார். அந்த சங்கடமான இடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடம், உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். இது உங்கள் லக்னத்துக்கும் பொருந்தும். ஏன் லக்னம் அப்படின்னா, உங்களுடைய உயிர் லக்னம், உங்களுடைய உடல் ராசி, இது ரெண்டுமே சாதகமாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த கோச்சார பலன் வெற்றியை தரும். ஏதாவது ஒன்று சாதகம் இல்லாமல் இருந்தது, லக்னத்துக்கு நல்ல இடத்துல இருந்து ராசிக்கு சுமாரான இடத்துல 6, 7, 10 இருந்தால் உங்களுக்கு வேலையில் மாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருது. குறிப்பாக இப்போ மேஷராசி நண்பர்களுக்கு உறவுகள் வகையில் சில குழப்பங்கள் ஏற்படும். இது ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குது. அதனால் இந்த சுக்கிர பயிற்சியானது மாற்றங்களை தரக்கூடிய பயிற்சியாக இருக்கும். அதில் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு நடக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்க போகிறது, முதல்ல அதை சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டால்னா, நவம்பர் 2, 2025 அன்று கன்னி ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன் துலாம் ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருப்பார். இந்த துலாம் ராசியில் எத்தனை நாள் இருப்பார்னா, நவம்பர் 2ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் 24 நாட்கள் அந்த துலாம் ராசியில் இருக்க போகிறாரு. இதில் இந்த 16ஆம் தேதி வரைக்கும், அதாவது நவம்பர் 2லேருந்து நவம்பர் 16 வரைக்கும் சூரியனும் அங்கே இருப்பார். அதனால் சூரியனுடைய அந்த நீச்ச பங்க பலன் பலருக்கு நற்பலன்களை ஏற்படுத்தும், இன்க்ளூடிங் மேஷ ராசி, ரிஷப ராசிக்கெல்லாம். இந்த சுக்கிர பயிற்சியானது உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை நல்க போறாருன்னு பார்க்க போகிறோம். மீன ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். அஷ்டமஸ்தானத்துக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். பாதகாதிபதி, அஷ்டமாதிபதி சுக்கிரன் 7ஆம் இடத்துல நீச்சமாக இருந்தார். உங்களுக்கு சில குழப்பங்களை ஏற்படுத்தியிருப்பார். யாரால் குழப்பம்னா, கடந்த கால எதிரிகளால் குழப்பம். பார்த்தீங்கன்னா அக்டோபர் கடைசியிலேருந்து உங்களுக்கு இந்த குழப்பம் வந்திருக்கு. நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கார். குடும்பத்தில் வாக்குவாதம், சண்டை, சச்சரவு, அனாவசிய பேச்சுக்கள் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. பணப்புழக்கம் குறைவது, பணத்தினால் வரக்கூடிய பிரச்சனை. எப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லை 6 மாதத்துக்கு முன்னாடி செக்கு கொடுத்துருப்பீங்க. அந்த செக்கு இப்போ தான் அவன் போடுவான். அது போட்டதுக்கப்புறம் அவன் உங்கள் பேரில் கேஸ் போடுவான் இல்லையா? உங்களுடைய கடந்த கால நன்னடத்தையற்ற சூழ்நிலைகள் மீண்டும் தலைதூக்கும். உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை, குடும்பத்தில் நிம்மதியை கெடுக்கக்கூடிய சூழ்நிலை, அரசாங்க ரீதியாக சில தடுமாற்றங்கள் ஏற்படும். இது எப்போ வரைக்கும்னா,
புதன் வக்கர பயிற்சி ஆகிற 23ஆம் தேதி வரைக்கும். புதன் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு நிம்மதி வரும். ஏன்னா உங்கள் வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு பக்க பலமாக நிற்பார். ஆணி வேறாக நிற்கிறதே அவங்க தான். அவங்கள நீங்கள் எதிர்த்து பேசியோ இல்லை மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்களோ இல்லை அவங்க மனசங்கடத்தை ஏற்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. அதனால் அடுத்தவங்க விஷயத்தில் பேசுகிற மாதிரி வாழ்க்கை துணையுடன் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருப்பது நல்லது. நீங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கீங்கன்னா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்கிட்ட விட்டு கொடுத்து போகிறதுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசிக்கிட்ட என்ன தெரியுமா ஒரு இது, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு நிற்கக்கூடிய ஆள். நான் ஒரு முயல் பிடிச்சேன், அதுக்கு 3 கால் தான் இருந்ததுன்னா எப்படி பைத்தியக்காரத்தனம்? அது மாதிரி நீங்கள் நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் சொல்கிறது தான் ஃபைனல்னு நிற்கக்கூடிய ஆள். ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுல உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். அந்த ஆர்கியூமெண்ட்டை விட்டுருங்க. யார்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறவங்கிறது இல்லை, குடும்பத்தார்கிட்டே ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்க. உங்கள் மனைவி, உங்கள் பொண்ணு, பையன், அக்கா, தம்பி, அண்ணன், தங்க, மாமனார், மாமியார், அப்பா, அம்மா, பெரியப்பா, சித்தப்பா, இப்படி எல்லாருக்கிட்டையும் ஆர்கியூமெண்ட் பண்ணீங்கன்னு என்ன சாதிக்க போகிறீங்க? சாதனை வார்த்தைகளில் இல்லை, சாதனை செயல்பாடுகளில் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் எதிரிகள் தொல்லை இருக்குது, அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சார் அப்படின்னா, இந்த பகவதி அம்மன்னு கொல்லூர் பகவதி அம்மன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, கேரளாவில் இருக்குது. அவள் ரொம்ப பவர்ஃபுல். இங்கே இல்லாத தெய்வமா? ஏதோ ஒரு நடிகர் கூட சொன்னார், கட்டப்பா நடிகர் சொன்னார், தமிழ்நாட்டில் எவ்வளோ தெய்வம் இருக்குது, அதை விட்டுட்டு ஏன்டா நீ போயிட்டு கேரளாலையும் கர்நாடகாலையும் சாமி கும்பிட்ற? ஏன் சாமி நான் கும்பிட்றேன், அதை கேட்க நீ யார்றா? அதனால் நீங்கள் அடுத்தவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணாதீங்க. நான் இப்போ அட்வைஸ் சொல்ல, வழிகாட்டுறேன். உடனே கேள்வி வரும், நீ அட்வைஸ் பண்ணுறியன்ட்டு. அதனால் கேரளாவில் இருக்கக்கூடிய கொல்லூர் பகவதி அம்மனை வழிபட்டு வாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த குமரி அன்னையை வணங்கி வாருங்கள். வெற்றி உங்கள் பக்கம், மன நிம்மதி ஏற்படும். இந்த சுக்கிர பெயர்ச்சியானது உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இருப்பினும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு, உங்கள் லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க, எதுக்கு சார் லக்னத்துக்கு பார்க்கணும், ராசிக்கு பார்த்தா பத்தாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய என்ன லக்னம், அந்த லக்னாதிபதி எங்கே இருக்கார், அந்த லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பயிற்சியும் எப்படிப்பட்ட பலன்களை கொரலேட் பண்ண போகிறாரு அப்படின்னு நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பணபலமும் சுகமும் அதிகரிக்கும். திருமண சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த டைவர்ஸ் கேஸு, இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இந்த சுக்கிரன் தான். அதுவும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன், இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப சங்கடத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் நிறைய பேர் நிறைய குழந்தைங்க டைவர்ஸ் சம்மந்தமாக பிரச்சனையில் இருக்காங்க. திருமண வாழ்க்கையில் ஃபெயிலியரை சந்திக்கிறார்கள். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை தெரிந்து கொள்ள ஆசைப்படுபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், ஒன்று டைரக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், இன்னொன்று வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன். டைரக்ட் நம்பர் சென்னையில் இருக்கிறவங்க என்னை டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு வெளியூர்லேருந்து பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் அதில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். உங்கள் அனைவருக்கும் இந்த சுக்கிர பெயர்ச்சியானது நற்பலன்களை வாரி வழங்க வேண்டும், பாதிப்புகள் இல்லாத நாட்களாக அமைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.